பார்வதி கல்யாணத்துல 14 லோகத்து ஜனமும் போயிருச்சு இமயமலைக்கு. அப்போது சுவாமி அம்பாள் நின்று கொண்டு இருந்தார்கள். மாப்பிள்ளையும் பொண்ணுமா அந்த அழகில ஈடுபட்டு பேசவே முடியல. மகாவிஷ்ணுனால பேசாம இருக்க முடியல. என்ன பண்ணாரு தெரியுமா? சுவாமியானவர் சிவபெருமான் உமாபதியாக, பசுபதியாக, பூதபதியாக, சுரபதியாக, அம்பிகாபதியாக இருந்தாரு. இன்றைக்கு பார்வதிபதியாக இருக்கிறாரு. அதனால நம்ம பார்வதி பதையே, அதனால அந்த பார்வதி பதிக்கு நமஸ்காரம். நம பார்வதி பதையே. கேட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள்? அவன்தான் பாவங்களை எல்லாம் நாசமாக்குவன், அவன்தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவன். அதனால அவன் அரஹர மகாதேவா. இப்படி சிவபரத்துவம் மங்களமும் நிறைந்த வாக்கியம் பார்வதி பதையே.